பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற வசனம் சங்கீதம் 5:3 வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமேன். இன்றைக்கு நம்மளோடு ஆண்டவர் ஈடுபடுகிற வசனம், காலையிலே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து உட்காந்து பேசணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னையிலேருந்து எல்லா நாட்களும் இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதிகாலையில் முதலாவது தேவனை தேடணும். நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி தரும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது முதலாவது நம்ம என்ன காரியத்தை செய்கிறோம்? முதலாவது மொபைல் ஃபோன் எடுக்கிறோமா? இல்லை முதலாவது வீட்டு காரியங்களை செய்கிறதுக்காக எழும்பி அவசரமாக ஓடுறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேரப்போக்கில் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போகிறோம். பயங்கரமான கஷ்டம் வந்தால் மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு காத்து நிற்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. தினமும் அவர் நமக்கு தரக்கூடிய காலையை, புதிய காலையை ஆண்டவரோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அப்படி நீங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த காலை வேளையில் அநேகம் பேர் உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் காத்து கொண்டு நிற்பார். அப்பொழுது யார் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ, முதலிடம் கொடுக்குறோமோ அவங்களுக்கே முன்னுரிமை கொடுத்து நம்மளுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விரும்புகிற, உங்கள் மனது விரும்புகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.